மீ செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஹோபி ஓப்பாவுக்கு ஒரு ஒன் ஷாட். பிகாஸ் அவருக்கு பர்த்டே. ஸோ எல்லோரும் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிடலாம். ஹாப்பி பர்த்டே ஹோபி ஓப்பா. ஓகே, இந்த ஒன் ஷாட்டோட நேம் லவ் ஆர் லஸ்ட். லவ் ஆர் லஸ்ட்டாங்கிறத வாங்க நம்ம போய் பார்க்கலாம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ஸ்வீட்டியும் ஸ்கூட்டியில் வந்துட்டுருக்கீங்க. அப்போது நம்ம ரோட்லலாம் அந்த எருமை மாடெல்லாம் வந்து நிற்கும் தெரியுமா? அந்த மாதிரி எருமை மாடுங்கள்லாம் வந்துட்டு அப்படியே வந்து குறுக்க நின்றுட்டுருக்கு. இதுங்களை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்து சாலை மறியல் பண்ண வச்சது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. ஸ்வீட்டியும் சரி வா இறங்கி போய் இதுங்களை மொதல் அனுப்பிச்சி வைப்போம், இதுங்க இந்த இடத்த விட்டே நகராது அப்படின்னு சொல்லி நீங்களும் ஹாரன் காது கிளியிற வரையும் அடிக்கிறீங்க. அது நகரில் அதோட ஸ்வீட்டி வேலைக்காவது வா இறங்கி போய் விரட்டலாம் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஸ்கூட்டி ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு போய் எருமைங்களை விரட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது பின்னாடி ஒரு கார் ரொம்ப ஸ்பீடாக வந்தது. ஸோ இதே எருமை மாடுங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்லோ பண்ணது. அந்த கார்லேருந்து ஹோபியும் அவனோட ஃப்ரெண்டு ரியாவும் தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் உள்ளேருந்து பார்க்குறாங்க. ஹோபி கீழே இறங்கலை, ரியாவும் நான் போய் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் இறங்குறா. இறங்கி முன்னாடி வந்து உங்களை பார்க்குறா. நீங்களும் அப்படியே மாட்டிகிட்டு இருக்கீங்க. அதுங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நகருதுங்க. ஏய் கவுக்கள் சீக்கிரம் அதை நகர்த்து அப்படின்னு சொல்கிறான். எதே கவுகேலா அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டி திரும்பி பார்க்குறா. நீங்களும் பார்த்துட்டு யார் இவன் நம்மளும் வந்து கவுக்கள்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சரி விடு, நம்ம ஏன் பிரச்சனை பண்ணோம், இதை நவுத்தி விட்டு நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஸ்வீட்டிக்கோ காண்டாகுது. என்னது கவுகளா, ஏன் நீயும் சேர்ந்து விரட்ட வேண்டியது தானே அப்படின்னு. நீங்கள் தானே இதை மேய்க்கிறீங்க, அப்போ நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. ஓ எங்களை பார்த்தா மாட்டுக்காரி மாதிரி தெரியுதா, அதான் நீ எங்களை கவுகள்னு சொல்லுவா. இருடி அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருப்பா இவ இந்த மேனாமினிக்கு புதுசாக நம்ம ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டி சொல்கிறா. நீங்களும் யாராக இருந்தால் என்னாடி, அவள் ஏதோ தெரியாமல் வளரிட்டுருக்கா, நம்மளும் அவளுக்கு சரி சமா நிற்கணுமா, விட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஒரு வழியாக ஓரம் கட்டிடுறீங்க. அப்போ வந்துட்டு அவளே உங்களுக்கு இந்த ஆரியன் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ நீங்கள் வந்துட்டு அது அப்படின்னு எதோ சொல்ல வரீங்க. அப்போ ஸ்வீட்டியோ டக்குன்னு உங்கள் கைப்பிடிச்ச இந்த மாட்டிட்டால வசமா அப்படின்னு சொல்லிட்டு இருடி எங்களையா கவுகள்னு சொல்கிறேன் அப்படின்னு ஸ்வீட்டி. நான் சொல்கிறேன் அந்த ஆரியன் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும் அப்படி சொல்கிறாங்க. என்னது ரொம்ப தூரமா, இல்லை இங்கேருந்து பக்கம்னு சொன்னாங்க. பக்கம்னா நான் சொல்கிற மாதிரி போனீங்கன்னா பக்கம் அப்படின்னு சொல்கிறா. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே ஸ்வீட்டியும் இருடி அரை மணி நேரத்தில் போக வேண்டிய இடத்துக்கு 5 மணி நேரம் போகிற அளவுக்கு நான் அட்ரஸ் சொல்லி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இப்படி போய் அப்படி போயின்னு சொல்லி ஒரு வழியாக ஒரு மேப்பே போட்டு முடிச்சிட்றா. இதெல்லாம் அரியாவுக்கு புரியவும் இல்லை. இருந்தாலும் ஓகே என்ன புரிஞ்செல்லாம் நான் சொன்னதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படி சொல்லிடுறியா மண்டையாட்டிட்டு சரி அதெல்லாம் நகர்த்துங்க, உங்கள் மாட்டை நகர்த்துங்க அப்படின்னா நகர்த்திட்ட போங்க மேடம் போங்க அப்படின்னு சொல்ல. இப்போ நீங்களும் ஏண்டி இப்படி போய் சொன்னேன், 5 நிமிஷத்தில் போக வேண்டிய இடத்துக்கு எத்துக்கடி இவ்வளோ நேரம் போகிற மாதிரி நீ சொன்ன அப்படி. சும்மா ரீ நம்மளை கவுகள்னு சொன்னால போய் சுத்தட்டும் யார்கிட்ட அப்படின்னு சொல்கிற ஸ்வீட்டி. நீ சும்மாவே இருக்க மாட்டே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பிடுறீங்க. நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறீங்க. இங்கே ஹோபியோ அவகிட்ட அட்ரஸ் ஒழுங்காக தான் கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் ஒழுங்காக தான் கேட்டேன், இப்படி தான் சொன்னாங்க அப்படி சொல்ல. இரிட்டேட்டிங் இடியட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு 2-2.5 மணி நேரம் பக்கம் சுற்றிட்டு ஹோபிக்கும் செம்மையாக கடுப்பாகுது. என்னாடி ஒரே தெருக்குள்ளே சுற்றுற மாதிரியே இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்னே போய் அட்ரஸ் கேட்க சொன்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒரு ஆள்கிட்ட வேறு ஆள்கிட்ட அட்ரஸ் சொன்னான். தம்பி நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் வரீங்க, அது ஊர் என்ட்ரன்ஸ்லேயே இருந்திருக்குமே, நீங்கள் 5 நிமிஷத்தில் போக வேண்டிய இடத்துக்கு அரை மணி நேரம் சுற்றிட்டுருக்கீங்க போல் அப்படின்னு. அரை மணி நேரமா, ஐயோ 5 மணி நேரமாக சுற்றிட்டுருக்கேன் அப்படிங்கிறான் ஹோபி கடுப்பாகி. தம்பி அங்கே இருக்குது அப்படி சொல்லி மறுபடியும் வந்த பக்கத்துக்கே ஒரு வழி சொல்கிறாரு. ஹோபிக்கும் செம்ம கடுப்பு. அப்படியே வந்து ஹோபி இவ்வளோ முறைச்சிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி வந்துடுறான். இவ்வளோ இந்த மாட்டுக்காரிங்க என்னை வேணுக்குன்னே வேணுக்கிட்ட மாட்டி விட்டாளுங்க, இவன் சும்மாவே நம்மளை முறைப்பானே அப்படின்னு சொல்லி அவர் ரியாவோ புலம்பிகிட்ருக்கா. ஹோபி செம்மக்காண்டா வந்து காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்குறான். அப்போ தான் ஆரியன் வந்துட்டு அவனோட டாக்டர் தான் அவன். ஸோ அவனோட ஒர்க் முடிஞ்சு வெளியில் வரான். அப்போ ஹோபியை பார்த்தோன்னா என்னடா மச்சான் மார்னிங் வரேன்னு சொல்லிட்டு ஈவினிங் வர அப்படின்னு சொல்லிட்டு வரான். விட்டா ஒரு அறைய ஹோபி. ஆரியன் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு எதுக்குடா இப்போ என்ன என்னை அடிக்கிறதுக்காடா அங்கேருந்து கிளம்பி வந்தேன் அப்படின்னு. யூ இடியட், ஒழுங்காக அட்ரஸ் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. நான் தான் என்னோடய அட்ரஸை உனக்கு மெயில் பண்ணியிருந்தேனடா அப்படின்னு.
அதெல்லாம் சரிதான், இவளை எதுக்கு என் கூட வர்றதுக்கு நீ ஓகே சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏய், நான் இவளை வர சொன்னேன், உன் கூட தான் வரணும்னு நான் சொல்லவே இல்லைடா அப்படின்னு சொன்னான். என் கூட வந்தது மட்டும் இல்லாமல் என்னை இவ்வளோ நேரம் சுற்ற வச்சது காரணமும் இவ தான். இடியேட்டி, எனக்கு கூட இருக்கிறது ஃபுல்லாக வந்து யூஸ்லெஸ் ஃபெலோஸ் அப்படின்னு சொல்லி ஹோபி கத்துறான். இதை பார்த்து ஆரியன், அப்போது என்னை அடிக்கிறதுக்கு காரணம் நீ தானம்மா, அம்மா பரதேவதா வந்ததுமே வா என்னடி பண்ணி தொலைச்சா அப்படின்னு சொன்னான். நான் என்னடா பண்ணேன், அவன் கூட வந்தது ஒரு குத்தமா அப்படின்னு. இல்லை, நீ வேறு ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி. ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு. அதுவா, அதுக்கு தான் அடிச்சிருப்பான் போல் அப்படின்னு. என்னடி சொல்கிற? ஆமாடா, நாங்கள் எப்போயோ வர வேண்டியது, ரொம்ப நேரம் ஒரே தெருவில் சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னு. எதை அப்படின்னு. ஆமாம், இதுக்கெல்லாம் காரணம் இங்கே 2 மாட்டுக்காரிங்க இருக்காளுங்க, அவளுங்க மட்டும் என் கண்ணில் பட்டோம் அப்புறம் இருக்கா அப்படின்னு சொன்னான். ஹோபியோ, நான் 1 டே மட்டும்தான் இந்த கேம்புக்கு ஓகே சொல்லிட்டு வந்தேன். ஆக்சுவலி ஹோபி ஆல்சோ டாக்டர். ஹோபி, ரியா, ஆரியன் 3 பேரும் ஒன்றாவே தான் ட்ரைனிங் முடிச்சிருப்பாங்க. 3 பேருமே இப்போ அவங்க ஃபீல்டில் நல்லா இருக்காங்க. ஸோ ஆரியன் வந்து அடிக்கடி இந்த மாதிரி கேம்ப் போடுறது அவனோட பழக்கம். ஹோபி எப்போயாவது தான் வருவான், ஏன்னா அவன் பெரிய டாக்டர். ஸோ இந்த டைம் வந்துட்டு ஒரு நாள் வரேன் அப்படின்னு கால் ஷீட் கொடுத்துருப்பான். பட் இப்போ வந்துட்டு அவனுக்கு யார் அந்த பொண்ணுங்க என்னை இப்படி சுத்த விட்டவளுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ சொன்ன இந்த 1 வீக்கும் நான் இங்கே இருக்கேன்டா, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதுக்குள்ளே என்னையை சுத்த விட்ட அந்த 2 பேர் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் ஹோபி. இது என்னடா புது ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இவன் இப்படி சொல்கிறத பார்த்தா அப்படின்னு. அப்போ ரியா ஆல்சோ, ஆமாம் அவளுங்களை மட்டும் என் கையில் மாட்டுட்டா அப்புறம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மறைச்சிட்டு இருக்கா. இருக்கிற பிசாசு பார்த்தாதுன்னு இந்த பேய் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அது சரி ஓகே அப்படின்னு சொல்லி ரியாவுக்கு ஒரு பக்கம் ஹோட்டலில் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கான், அங்கே போக சொல்லிட்டு ஹோபியை தன்னோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறான். 2 பேரும் ஒன்றா தான் வராங்க. ஹோபி யாராக இருக்கும் அப்படின்னு இன்னும் அந்த யோசனையிலே இருக்கிறான். இங்கே நீங்களும் இதெல்லாம் தெரியாமல் ஜாலியாக வீட்டுக்கு வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, மார்னிங் ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லி பாட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. ஸ்வீட்டியும் அதே தான். ஸ்வீட்டி, நீங்களும் நர்ஸு சார் நல்லாவே இருக்கும், 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இங்கே உங்களை நினச்சி ஹோபியோ தூங்காமல் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். உங்களை காருக்குள்ளேருந்து அவன் பார்த்துருப்பான். நீங்கள் ஆஃப் சாரியில் அவ்வளோ செம்ம க்யூட்டாக இருந்திருப்பீங்க. உங்களை ஆக்சுவலி அவன் சைட் தான் அடிச்சிட்டு இருந்திருப்பான். அதை நினச்சிட்டே இருக்கிறான். இப்போது மார்னிங் வந்துட்டு நீங்கள் எப்பவும் போல் உங்கள் டியூட்டிக்கு போகிறதுக்காக கிளம்பி வெளியில் வரீங்க. நீங்கள் வந்துட்டு நம்ம ஊர்லலாம் கட்டுற மாதிரி நர்ஸ் மாதிரி ஒயிட் சாரீ அந்த மாதிரி சீஃப் நர்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு ரெடி ஆகிட்டு வரீங்க. ஸ்வீட்டியும் வரா. 2 பேரும் ஒன்றா தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்க. வந்ததுமே ஹாஸ்பிட்டலே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. என்னடா இது, நம்ம ஹாஸ்பிட்டல் தானா இவ்வளோ பரபரப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சீஃப் நர்ஸை பிடிச்சி நீங்கள் என்னாச்சு, என்ன இன்றைக்கி திடீர்னு எதுவும் பரபரப்பாக இருக்குது, எதுவும் டாக்டர்ஸ் மீட்டிங்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இங்கே வந்துட்டு சடனாக இப்போ ஒரு கேம்ப் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல. என்னது கேம்பா, ஏன் முன்னாடி எதுவுமே சொல்ல திடீர்னு? இல்லை டாக்டர்ஸ்லாம் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லி ஆரியன் சார் யோசிச்சுட்டு இருந்தார். இப்போது சடனாக டாக்டர்ஸ் ஓகே சொன்னாங்காட்டியும் உடனே வச்சுட்டாங்க 1 வீக் கேம்ப் அப்படின்னு. என்னது 1 வாரம் கேம்பா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்வீட்டி அலறி அடித்து ஓடி வரா. ஸ்வீட்டியை பார்த்து நீங்கள் ஏன்டி இப்படி வர அப்படின்னு அடியே நம்ம வசமாக சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன். என்னடி சொல்கிற அப்படின்னு. ஆமாடி, நேற்று வம்பிழுத்து வச்சோம்ல, வம்பிழுத்தம்மா அப்படின்னு. அதாண்டி ஒரு பொண்ணுக்கு அட்ரஸ் சொன்னமே அப்படின்னு. ஓ அதுவா, அந்த பொண்ணுக்கு என்ன, அதை இங்கே எங்கேயும் பார்த்தியா, ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா அப்படின்னு. அந்த பொண்ணு இல்லை, அந்த பொண்ணு மட்டும் இல்லை, அவள் கூட இன்னொருத்தர் இருக்கான். அவங்க 2 பேரும் ஆரியன் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத நான் காலையில் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறா ஸ்வீட்டி. என்னடி ஆச்சு, என்னடி கேட்ட அப்படின்னு அதுவா, அவங்க இங்கே கேம்புக்கு 1 டேயில் போக வேண்டியவங்க 1 வீக் இருக்கிறதா சொன்னதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நாம தாண்டி அப்படின்னு. என்னாடி சொல்கிறேன் அப்படின்னு. நேற்று நம்ம அட்ரஸ் சொல்லி அவங்கள சுத்த விட்டோம்ல, அதுக்கு தான் நம்ம யாருன்னு கண்டுபிடிக்க இந்த 1 வீக் கேம்ப் ஆண்டி அப்படின்னு. இந்த டீட்டெயில்ஸ்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு. அதான் சொல்கிறேனே, அவங்க பேசிகிட்டு இருக்கதை நான் கேட்டேன். ஓ ஒட்டு கேட்டியா அப்படின்னு. இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறா ஸ்வீட்டி. சரி இப்போ என்ன பண்ணுறது, நம்ம என்ன பண்ணோம், அவள் நம்மளை மாட்டுக்காரின்னு சொன்னால் அதுக்கு நீ அட்ரஸ் சொன்ன, அவ்வளோதானே வீடு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. நீ என்னாடி ஈஸியாக சொல்லிட்ட, நான்லாம் சுத்த விட்டேன், ஐயோ எனக்கு பயமாக இருக்குடி, நான் வேணா வீட்டுக்கு போயிடவா அப்படிங்கிறா ஸ்வீட்டி. ஏய், நம்ம டியூட்டி முடிச்சு நம்மளோட ஃபைல்ஸை சப்மிட் பண்ணிவிட்டு நம்ம பொறுமையாக போகலாண்டி, ஏண்டி பயப்படுற அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அது எப்படி மச்சி இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிற எல்லாத்தையும் நீ, எனக்கு தான் மச்சி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி போய் டியூட்டியை பாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் டியூட்டி பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா தான் கேம்ப் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் அதுக்குள்ளே ஸ்வீட்டியை பார்த்து நம்ம இன்றைக்கி டியூட்டி முடிச்சுட்டு போயிடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஸ்வீட்டியோ இன்றைக்கி ஒரு நாள் தப்பிச்சிடலாம், அவங்க தான் 1 வீக் இருப்பாங்களே, இப்போது நாளைக்கு மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறேன்.
அப்போ பார்த்துக்கலாம் விட்ரி அப்படி சொல்லிட்டு சரின்னு சொல்லி அங்கே உள்ள பேஷண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு டாக்டர் ரூமுக்கு போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்வீட்டி தான் போகிறா. அவள் உள்ளே போனதுமே அவளை வந்துட்டு பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ரியாவும் அவளை அப்படியே தீயாக மறைச்சிட்ருக்கா. இந்த பிசாசிங்கே நம்மளை இந்த முறை மறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டி எங்களுக்கு டியூட்டி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி ஃபைலை வைக்கிறா. டியூட்டி முடிஞ்சுன்னா உங்களுக்கு டியூட்டிலாம் முடியல, இன்னும் கேம்ப் போட்டிருக்கோம், ஸோ அது இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரியன் சொல்கிறான். இல்லை டாக்டர் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ரியா மேடமுக்கு வந்துட்டு நான் சாருங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறான். என்னது இந்த பேய் கூட என்ன கோத்து விடுறீங்களடா பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டி வெளியில் வரா. அப்போ நீங்கள் அப்படியே அவளை பார்க்குறீங்க. என்ன ரியா வச்சு அப்படின்னு. எங்கே போகிறது வீட்டுக்கு, நீங்கள் கூட தான் நம்ம குப்பை கொட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டி போப்போ உனக்கு வெயிட்டிங், எனக்கு ஒரு பேய்னா உனக்கு ஒரு பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் யாரை இவ சொல்லிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி உள்ள கதவை தந்துட்டு போகிறீங்க. பார்த்தா ஹோபி அப்படியே கையை கட்டிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்களும் ஆத்தி இந்த முறை முறைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோன்னு இவன் நம்மளை இந்த முறை முறைக்கிறான் அப்படின்னு அப்படியே ஆரியன் பக்கம் திரும்பி டாக்டர் எனக்கு டியூட்டி முடிஞ்சு அப்படின்னு சொன்னதான் தாமதம். ஹோபியோ என்னடா ஆள் வச்சுருக்க, இவங்கெல்லாம் ஒரு நர்ஸுன்னு ரொம்ப பெரியவங்க நர்ஸு, ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப சாஃப்டான கேரக்டர், ஸோ இவங்களே நம்ம வந்துட்டு கேம்புக்கு வச்சுக்க கூட அப்படிலாம் சொன்னேன். பற்றியா ஒர்க் முடிஞ்சால் போகிறாங்களா, இவங்களுக்கெல்லாம் கேம்பை பற்றி எந்த ஒரு இதுவும் கிடையாதுடா, வீட்டில் போய் இவங்க சீரியல் பார்க்குறவங்க அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை பற்றி பேசுகிறான். அவங்களுக்கும் செம்மையாக கோவம் வருது. சார் இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பேசாதீங்க, யார் சொன்னால் இப்போ நான் போய் சீரியல் பார்க்க போகிறேன் அப்படின்னு, நான் என்னமோ பண்ணுறேன், அதை பற்றி உங்களுக்கு என்ன, அதுவும் இல்லாமல் என்னோடய டியூட்டி முடிஞ்சு ஸோ நான் கிளம்புறேன், அதை தானே சொல்ல வந்தேன், கேம்ப்னா முன்னாடியே நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அதான் சடனாக ஏற்பாடு பண்ணதாக சொல்கிறாருல அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஆரியனும் என்ன இதுங்க ரெண்டும் இப்படி அடிச்சிக்குது அப்படிங்கிற மாதிரி ஆரியன் ஒன்னே சரி ஓகே ஓகே அப்படின்னு இங்கே பாருங்கள் ஹீரா, நான் முன்னாடியே சொல்ல தான், ஆனால் இது வந்து நம்ம முன்னாடிலேருந்து ரெடி பண்ணணும்னு நினச்சது தான், சடனாக டாக்டர்ஸ் அவைலபிள் இல்லைங்கனால தான் போஸ்ட்மார்ட் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ எனக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க, ஸோ நீங்கள் ஸ்வீட்டிலாம் நல்ல நர்ஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுவீங்க, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவன் சொன்னதை கேட்டு சரி அப்படின்னு சொல்ல வரீங்க, அதுக்குள்ளே ஹோபியோ எங்கே நீங்கள் நோன்னு சொல்லியிருக்கலான்னு திருப்பி உங்களை பற்றி ஏய் போனால் போட்டு விடுறா, ஏன் உங்கள் ஹாஸ்பிட்டல் நர்ஸே இல்லையா, இவங்க எல்லாம் வேஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்கிறான். சார் தேவையில்லாமல் பேச வேணாம், எனக்கு டியூட்டி முடிஞ்சுன்னு தான் சொன்னேனே தவிர நான் ஒன்றும் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ண மாட்டேன்லாம் சொல்லலை, எனக்கும் கேம்ப்பு என் மக்களுக்கு நல்லது நடக்குதுன்னா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே டாக்டர் நான் வந்துட்டு கேம்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க ஆரியனை பார்த்து. ஆரியனும் டே அவங்க நல்ல நர்ஸ் தான், நீ எதுக்கு இப்படி கோவப்படுறேன்னு தெரில, சரி ஓகேம்மா நீங்கள் வந்துட்டு ஹோபிக்கே வந்துட்டு நான் சாருங்க அப்படின்னா எது இவனோடையோ அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஹோபியோ அப்படியே உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு வாடி என்கிட்ட சிக்கிட்டில்ல அப்படிங்கிற மாதிரியும் அவன் ஒரு கேபினுக்கு போயிடுறான். நீங்களும் ஆரியனை பார்த்துட்டே இருக்கீங்க. ஆரியன் இங்கே பாருங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த கேம்ப் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஓகேவா அப்படின்னு சொல்கிறான். சரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறீங்க. நீங்கள் அப்படி யோசிச்சுட்டே மெதுவாக நடந்து போகிறீங்க. அப்படியே கேபின் கதை உள்ளே வந்து போகிறீங்க. நீங்கள் போனதும் சடனாக உங்களை அப்படியே பிடிச்சி எடுத்து அப்படியே அந்த டோர்லேயே வந்துட்டு பின் பண்ணி அப்படியே ஹோபி உங்களே பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு நிமிஷம் படப்படன்னு ஆயிடுது, என்னது இவன் இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கீங்க. ஹோபியோ அப்படியே உங்கள் சாரியில் தெரியுற உங்களோட ஹிப்புக்குள்ளே அப்படியே கைய வைக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஹோபியை பார்க்குறீங்க. ஹோபி சடனாக அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே பேக் கிஸ்லாம் பண்ணல, ஆனால் பயந்து போய் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவனை எதுவுமே பண்ணல. கொஞ்சம் நேரம் சென்று தான் இங்கே என்ன நடக்குதுன்னே உங்களுக்கே ஒரு மைண்டுக்கு வருது. டக்குன்னு ஹோபியை பிடிச்சி தள்ளிட்டு டாக்டர் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஒன்றும் என்னை இதுக்கு கூப்பிடல அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்துறீங்க. அவன் அப்படியே சிரிச்சிட்டே அவன் லிப்ஸை அப்படியே ரப் பண்ணிவிட்டு ஓகே பேஷன்ஸ்லாம் உள்ள அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறான். என்னோட அசால்ட்டாக கிஸ் அடிச்சுட்டு என்னமோ டீ குடித்த மாதிரி போய் உட்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் மறைச்சிட்டு சரியான ரவுடியாக இருப்பான் போல், இவனெல்லாம் யாரா டாக்டருக்கு படித்து வச்சது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே நீங்கள் வெளியில் வந்து பேஷன்ஸ்லாம் ஒவ்வொரு உள்ள வர சொல்லிட்டு வந்து உட்காந்து அப்படியே ஒருத்தராக அனுப்பிட்டுருக்கீங்க. இன்னுமே கடமையை கண் அப்படிங்கிற மாதிரி ஹோபி பேஷன்ஸை மட்டும் தான் பார்த்துட்ருக்கான். இங்கே ரியாவோ நம்ம ஸ்வீட்டியை போட்டு படுத்தி எடுக்கலாம்னு நினைக்கிறான், ஆனால் அதுக்கு ஏர்மாறாக இங்கே ஸ்வீட்டி தான் போட்டு ரியாவை போட்டு படுத்தி எடுத்துகிட்ருக்கா. பேஷன்ஸை அனுப்பிக்கிட்டே இருக்கிறா, எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டேன், எல்லாமே ரியாவே பண்ண வைக்கிறா. ரியாவோ செம்மையாக கடுப்பாகிறா. இவ வேறு என்னை சாவடிக்கிறாளே, ஒரு ஏசி இல்லை, ஃபேனு கூட ஒழுங்காக ஓடல, ஃபேர்த்து கொட்டுது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா ரியா. மேடம் என்ன மேடம் இப்படிலாம் வந்து புலம்புறீங்க,
இங்கே வந்துட்டு நீங்கள் சேவை செய்கிறது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் தெரியுமா? இப்படி சேவை செய்கிறேன்னு வந்துட்டு வேர்க்குது அது பண்ணதெல்லாம் சொல்லிட்டுருங்க. சரி சரி உங்களால் இதை செய்ய முடியலன்னா சரி சொல்லிடுங்க, நான் வேணா டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படி சொல்கிறேன். நான் இப்போ உன்ட்ட சொன்னேன் நான் என்னால் பண்ண முடியாதுன்னு, வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படி சொல்கிறா. நல்லா அவனை வெறுப்பேற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டி நல்லா வெறுப்பேற்றிட்டு இருக்கா. ஐயோ இந்த ஹோபிக்காக நான் வந்து இங்கே மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே அப்படின்ட்டு. எனக்கு தாகமாக இருக்கு அப்படின்னா, தாகமாக இருக்குல்ல இருங்க மேடம், அதுக்காக தான் நீங்கள் வேறு ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களா அதுக்கு தான் அப்படி சொல்லி டீ ஆர்டர் பண்ணதை கொண்டு வந்து வைக்கிறா. டீயை பார்த்தோன்னே ரியா இன்னும் கடுப்பாகிறா. ஏற்கனவே ஹாட்டாக இருக்குது, இதில் இன்னும் இதை டீயை கொண்டு வரையடி, ஏன்டி ஒரு ஜூஸ் அப்படின்னு சொல்ல. மேடம் எங்கள் ஊர் கிளைமேட்டுக்கு அதெல்லாம் செட் ஆகாமல் உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு இன்னும் டாக்டர் வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஐயோ படுத்துறாளே அப்படின்னு சொல்லி ரியா கடுப்பாகிட்டு இருக்கா. ஸ்வீட்டியோ நல்லா போட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்கா. இங்கே நீங்களும் டியூட்டி பார்த்தது இப்போ ஓவர் டியூட்டி வேறு, பேஷண்ட்ஸ் அனுப்பிட்டே இருக்கிறது அப்படியே உங்களுக்கு தலை லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் தலையில் கை வச்சுட்டு அப்படியே நீவிக்கிட்டே நீங்கள் வந்துட்டு அப்படியே எல்லா பேஷண்ட்ஸையும் அனுப்பிட்டு தான் இருக்கீங்க, செக்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை அப்படியே ஹோபி உரக்கனால பார்க்குறான். உங்களுக்கு தலைவலிக்கிறது புரிஞ்சுட்டு உங்களை பார்த்து நர்ஸ் அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு. ஒரு 20 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாம் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. அப்போது ஹோபி ஆர்டர் பண்ண காஃபி வருது. அதை வாங்கிட்டு நீங்கள் போய் ஹோபியோட டேபிள் முன்னாடி வைக்கிறீங்க. ஹோபி இப்படியே பார்க்குறான். என்னது இது அப்படின்னு கேட்குறான். என்னதுன்னா ஏன் தெரியாமல் தான் ஆர்டர் பண்ணிங்களா காஃபி அப்படின்னு. அது தெரியுது, இங்கே வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னு. அப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணதை உங்ககிட்ட கொடுக்காம அப்படின்னு. அதுக்குன்னு ரெண்டையுமே வா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் தானே சார் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னு. அதில் ஒன்று உங்களுக்கு ஒன்று எனக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். எனக்கு ஒன்று வேணாம், நான் ஒன்று கேட்கலையே அப்படின்னு சொல்லிங்க. நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் இங்கே உட்காந்து தலையை நீவிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தலை வலிக்குதுன்னு எனக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நான் எனக்கு தலை வலிக்குதுன்னு என் டியூட்டியை பார்க்காம இருக்கேன்னா, நான் என்னோடய ஒர்க்கை பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கடுப்பாகிறீங்க. இப்போது இந்த காஃபியை நீ குடிக்கலன்னா நான் பேஷண்ட்ஸ் யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இவனோட சரியான இம்சியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் மறைச்சிட்டு, இப்போ என்ன உங்களுக்கு இந்த காஃபி குடிக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு காஃபி எடுத்து குடிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பேஷண்ட்ஸ்க்கு அவன் ஒழுங்காக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இலவச கேம்புங்கிறது நம்ம கிராமப்புறங்களில் கொஞ்சம் கஷ்டம் தானே. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் கடகடன்னு எடுத்து குடிக்கிறீங்க. ஹோபியும் சிரிச்சிட்டு இன்னொரு காஃபி எடுத்து குடிச்சிட்டு அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் காஃபி குடிக்கும் போது உங்கள் லிப்ஸுக்கு மேலே மீசை மாதிரி அப்படியே ஒயிட்டாகுது. அதை அப்படியே பார்த்துட்டே இருந்தவன் சடனாக எழுந்து உங்கள் கிட்டே வரான். நீங்கள் இப்போ இவன் எங்கே எழுந்து வரான் அப்படின்னு சொல்லி அவனே பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே நகர்ந்து போகிறீங்க. ஹோபி உங்கள் கிட்டே வந்து அப்படியே அதாவது வந்து தொடச்சி விடுறான். உங்கள் லிப்ஸை அப்படியே கையாலே தொடுறான். நீங்கள் அப்போ கையை அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. நீங்கள் அவன் கையை பிடிக்கிறத பார்த்துட்டு அவன் டக்குன்னு உங்கள் கன்னத்தை பிடிச்சி அவன் பக்கம் இழுத்து அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்கள் சடனாக அப்படியே கிஸ் பண்ணுவோம் அப்படியே முழிச்சிட்டே இருக்கீங்க. கிஸ் பண்ணிவிட்டு அவனே உங்களை விட்டுட்டு நைஸ் டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவன் என்ன நினச்சிட்ருக்கான், நினச்ச நாளில் எனக்கு கிஸ் அடிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒன்றுமே பண்ணல, உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கு, இருந்தாலும் அப்படியே சிரிச்சிட்டே நீங்கள் திரும்பி ஒரு பேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. டைம் ஆகிடுது, சரி டைம் ஆகிடுச்சு, இதோ இன்றைக்கி இதோட போதும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் ஹோபிக்கிட்ட சொல்லாமே ஓடிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஃபைல்லாம் வச்சுட்டு கிளம்ப பார்க்குறீங்க. விடுவானா ஹோபி. அவன் நீங்கள் கரெக்டாக பேக்லாம் எடுத்து திரும்பும் போது டக்குன்னு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அதான் இப்போ எல்லாம் முடிஞ்சு நகருங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லிங்க. அவ்வளோ அவசரமாக போய் என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்கிறான். நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நகர போகிறீங்க. கைப்பிடிச்சி எடுத்து அப்படியே அவங்க மேலே சாய்ச்சிக்கிறான். நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க பயந்துட்டு. அப்படியே உங்களோட ஹிப்பில் அப்படியே வந்துட்டு கையை வச்சுட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே கை விடுறவங்க ஸ்டொமக்லலாம் அப்படியே அவன் கை வந்துட்டு ஊரெலாம் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. அப்படியே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, எதுவுமே பண்ணல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட கை அவங்களோட அப்படியே அண்டர் ஸ்டொமக் போயிட்டுருக்கு. அப்படி இன்னும் கொஞ்சம் கீழே போனால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு நீங்கள் அவங்க கை மேலே உங்கள் கையை வச்சிடுறீங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் அப்படியே சிரிக்கிறான் அவங்கள பார்த்து. நீங்கள் ஹோபியை வச்சு தள்ளிவிட்டு அப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து பார்க்குறீங்க. அப்பயும் விடலை. அப்படியே அவங்கள அங்கே உள்ள அந்த கிளாஸில் அப்படியே சாய்ச்சி அப்படியே பேக்கில் அப்படியே நின்றுக்கிறான். நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் 2 கையையும் அப்படியே மேலே பின் பண்ணிடுறான் ஒரு கையை வச்சு. நீங்கள் அப்படியே ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே மூச்சு வாங்க நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு மூச்சு வாங்குது. ஹோபி சார் ப்ளீஸ், டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டே சொல்லிக்கிறீங்க. அப்படியே உங்களோட இயர்ஸை அப்படியே லைட்டாக பைட் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க.
உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, பண்ணல அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எதுவுமே சொல்ல அப்படியே அமைதியாக இருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அப்படியே உங்கள் இயர்ஸ்லேருந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே வரான். அப்படியே மெதுவாக கிஸ் பண்ணிகிட்டே உங்கள் பேக் நெக்கு, அப்படியே உங்களோட ப்ளவுஸுக்கு மேலே பேக் நெக் அங்கே அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. நீங்கள் அப்படியே நெளியிறீங்க. அவனோட இன்னொரு கை உங்களோட ஸ்டொமக்கில் அப்படியே அப்படியே போட்டு அப்படியே பிசைஞ்சிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் டாக்டர் டாக்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. டாக்டர் சொல்லாத, ஹோபி, கால் மீ ஹோபி அப்படின்னு சொல்கிறான். ஹோபி ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ வாண்ட் யூ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எதுவுமே சொல்ல அப்படியே நிற்கிறீங்க. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். சடனாக டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டு 2 பேரும் நகர்ந்து நின்றுக்கிறீங்க. பார்த்தா ஸ்வீட்டி தான். போகலாண்டி, வாடி, டைம் ஆச்சு, இன்னுமா முடியல அப்படின்னு சொல்லி பார்க்குறா. நீங்கள் அப்படியே திரு முடிச்சு நிற்கிறீங்க. ஹோபியும் செம காண்டா அவங்கள அப்படியே ஸ்வீட்டியை முறைச்சிட்ருக்கான். இவன் எதுக்கு இப்போ நம்மளை முறைக்கிறான், ஏதோ தப்பான டைமிங்கில் உள்ளே வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டி பார்த்துட்டு நீங்கள் ஐயோ இவன் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் கடகடன்னு ஸ்வீட்டியை விட்டு வா போயிடலாம் அப்படின்னு ஓடிடுறீங்க. ஹோபியும் ஷட் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஒரு நர்ஸு நமக்கு என்ன உள்ள வருவாளா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஆரியன் அப்போ உள்ள வரான். என்னடா ஆச்சு அப்படின்னு. இல்லை, இந்த நர்ஸ் பொண்ணுங்க எதுக்கு இப்போ வந்தா அப்படின்னு சொல்லி யாரடா கேட்குற அப்படின்னு. அதான் ஸ்வீட்டின்னு இன்னொரு நர்ஸ் இருக்காளே, அவள் ஹீரோவை கூப்பிட வந்திருப்பா, அதான் டியூட்டிலாம் முடிஞ்சில்லடா, நாளைக்கு வருவாங்கடா, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கடுப்பாய் வெளியில் போயிடுறான். எங்கள் வீட்டுக்கு வந்த நீங்களும் இன்னும் உங்களுக்கு அந்த ஷிவரி நிற்கலை, கை காலாக நடுங்குது, உங்களுக்கு இன்னுமே ஹோபி கிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு ஐயோ என்னடா இது நம்மளை இப்படி போட்டு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடன்னு குளிக்க ஓடிடுறீங்க. போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. அப்பயும் உங்களுக்கு ஹோபி நினப்பாகவே இருக்குது. உங்களுக்கும் அப்படியே மேலே லவ் வந்துச்சு. அப்படியே நீங்கள் அவனை பற்றி நினச்சிட்டு என்னை பற்றி எதுவும் தெரியாது, அவனை பற்றி நமக்கு ஒன்றும் தெரில, ஆனால் இந்த ஃபீல் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே உட்காந்துருக்கீங்க தனியாக. உங்கள் அம்மா வந்து என்னடி தனியாக சிரிச்சிட்டு இருக்க, சாப்பிடவான்னு கூப்பிட்டா தான் வருவியா, எப்போவும் வருவில்லை, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு திட்டுறாங்க. அந்த வரமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பாடே இறங்கலை, செம்ம குசியில் இருக்கீங்க. கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மேலே வந்து சிரிச்சிட்டே அப்படியே படுத்துடுறீங்க. நெக்ஸ்ட் டே கேம்புக்கு நீங்களே ரொம்பவும் அப்படியே ஆர்வமாக கிளம்பி போகிறீங்க. ஸ்வீட்டியோ அப்படியே என்னடி இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்க, நேற்றெல்லாம் போட்டு நம்மளை படுத்தி எடுத்தாங்க, இன்னுமா நீ டயர்டாகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேம்ப் நம்ம மக்களுக்கு நல்லது நடந்தால் நல்லதுன்னு. அம்மா மதர் தெரேசா உன்ன மாதிரிலாம் எங்களால் இருக்க முடியாமா, எனக்கு கடுப்பாகுதுடி, அதுவும் அந்த ரியா பிசாசுக்கிட்ட போய் என்னை கோத்து விட்டுருக்காங்கடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இந்த ஹோபி கூட பேயின்னு கேள்விப்பட்டேன், நீ எப்படி சந்தோஷமாக கிளம்புறா அப்படின்னு சொல்லி உங்களை கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ போ அப்படின்னு சொல்லி நேரம் பேசிட்டே கேம்புக்கு வந்துடுறீங்க. எப்போ போல் நீங்கள் அப்படியே பேஷண்ட்ஸை பார்த்து அனுப்பிட்டு இருக்கீங்க. ஹோபி வந்ததுலேருந்து உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸை பார்க்க ஆரம்பிக்கிறான். எப்பவும் போல் அதே பிரேக் விடுறான். நீங்களும் பிரேக் விட்டாலே இவன் ஏதாவது நம்மளை பண்ணுவானே அப்படி சொல்லி நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க. பயந்த மாதிரியே பிரேக்ஸ் ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே டோரை வந்து லாக் பண்ணுறான். என்னடா டோரெலாம் லாக் பண்ணுறான்னு சொல்லி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எஸ்டர்டே மாதிரி யாரும் வந்துடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அப்படியே ஹோபியை பார்த்துட்ருக்கீங்க. ஹோபியை உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அப்படியே போய் அவன் செஸ்ஸில் மோதி நிற்கிறீங்க. நீங்கள் ஹோபியை அப்படியே பார்க்குறீங்க. ஹோபி அப்படியே உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க பேக் சைடு அப்படியே போட்டு பிசைஞ்சிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஷையாகி எப்பவும் போல் ஒன்றுமே சொல்லலை அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஹோபி அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருந்தவன் அப்படியே கை கீழே போகுது அவங்களோட ஸ்டொமக்குக்கு கீழே. அப்படியே வந்துட்டு ஹோபி பண்ண உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்களும் ஹோபி ஹோபின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஹோபி என்ன ரொம்ப நீ டெம்ப் பண்ணுற, அதுவும் இந்த சாரி இப்போ என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறான். ப்ளீஸ் இது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்கிறான். இன்னும் கொஞ்சம் விட்டால் மேக் அவுட்டே பண்ண ஆரம்பிச்சிருவான் போல், அந்தளவுக்கு போட்டு பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்களும் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஹோபியை தள்ளி விட்டுட்டு வெளியில் கதவை தந்துட்டு போயிடுறீங்க. ஹோபியோ இப்பயும் ஓடிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் ரூம் ஓடிடுறீங்க. அங்கே போய் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு வழியாக தயங்கி மறுபடியும் உள்ளே வரீங்க. வரும்போதே பேஷண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லிடுறீங்க. மறுபடியும் எல்லோரும் வராங்க. அப்படியே ஒவ்வொருத்தரையாக திரும்ப பார்த்துட்டு
இருக்கான். அப்படியே உங்களை ஒரு மாதிரி முறைச்சிட்டும் இருக்கான். நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. இப்படியே அந்த கேம்பில் உங்களை அவன் சிலுமிஷன் பண்ணுறது இப்படியே போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் நீங்கள் லவ் எதுவுமே சொல்லலை. இதே மாதிரி தான் ஒன் டே நைட் ஆயிடுது. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது ஹோபியோ உங்களை விடாமல் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்களும் ஐயோ என்னை விடுங்க நான் போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் ஹோபியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எப்பவும் போல் ஓட பார்க்குறீங்க. அவன் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான். அவன் பிடிச்சி இழுத்ததில் அவங்க சாரீ வேறு பின் கலண்டு அப்படி வந்தது. நீங்கள் இப்போ அப்படியே ப்ளவுஸோடு நின்றுட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஹோபி அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். இப்படி பார்க்க இன்னும் செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களை வந்துட்டு மறுபடியும் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறான். நீங்களும் ப்ளீஸ் என்னை விடுங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஹோபியும் என்னை இங்கே இம்சை பண்ணாமல் இருக்கவும் மாட்டானுங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டே இது ஹாஸ்பிட்டல்ரா அப்புறம் அப்படின்னு இதே மாதிரி வீட்டில் இருக்க மாதிரி நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பாடா யாரோ வந்து நம்மளை காப்பாற்றினாங்க அப்படின்னு கொஞ்சம் சாரியெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஆரியனும் ஸ்வீட்டியும் தான் நிற்கிறாங்க. ஸ்வீட்டி என்னடி நடக்குதுங்கிற மாதிரி பார்க்குறா. வா போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸ்வீட்டி நீங்களும் அப்படியே ஸ்வீட்டி என்னாச்சு மச்சி, என்ன கதவை சாத்திக்கிட்டு இருந்தீங்க, எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்டி அப்படின்னு சொல்லி அப்புறம் நீங்கள் நடந்ததெல்லாம் கொஞ்சம் இதாக சொல்கிறீங்க. ஏய் என்னடியாச்சு இப்படிலாம் நடந்துச்சா, போகிற 2 பேர் லவ் பண்ணுறீங்களா, நான் கூட அவனை பார்த்து சிடுமூஞ்சின்னு நினச்சேன், பரவாயில்லையே செட் ஆயிடுச்சா, அப்போ டாக்டர் நர்ஸுக்கிட்ட மாட்டிக்கிட்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டி உங்களை ஓட்டிக்கிட்டு இருக்கா. ஆரியனும் டே மச்சான் நாளையோட கேம்ப் முடியுது, சரி இப்போ என்ன நீ கதவை மூடிக்கிட்டு இந்த மாதிரிலாம் நீ எந்த நர்ஸோடையும் இன்னும் நான் பார்த்ததே இல்லையே, என்னடா ஆச்சு எதுவும் அந்த பொண்ணுக்கிட்ட பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இப்போது ஆரியனும் மச்சான் கேட்குறது தப்பாக நிற்காத, நான் பார்த்த வரைக்கும் நீ இப்படி இல்லை, பட் அந்த பொண்ணோட ட்ரெஸ்லாம் கொஞ்சம் கசங்கின மாதிரி தெரிஞ்சது, என்ன நடந்துச்சு, எதுவும் நீ அவளை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எதே லவ்வா, அட நீ வேற ஏன்டா, லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் கூட உனக்கு தேவை, படித்தவன் தானே நீ அப்படின்னு. டே என்னடா சொல்கிற, இது கிராமம் அப்படின்னு சொல்கிறான். கிராமமாக இருந்தால் என்ன, அவளுக்கும் பிடிச்சிருக்க போய் தானே என்னை கிஸ் பண்ணும்போது பேசாமல் இருந்தா அப்படி. மச்சான் என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாடா அப்பப்போ அப்படியே கிஸ்ஸிங்கு டச்சிங்க அப்படின்னு. டே அப்போ நீ நான் அவளை கிஸ் பண்ணேன், அவளுக்கு அது பிடிக்கலன்னா தடுத்துருப்பாள், அவளும் சேர்ந்தா கிஸ் பண்ணான் அப்படி. டே அந்த பொண்ணு நீ லவ் பண்ணுறேன்னு கூட நினச்சிருக்கலாம்டா, அதனால தான் உனக்கு வந்துட்டு ஓகே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. நான் அவளை லவ் பண்ணுறேன்னே சொல்லலை இது வரைக்கும், அப்புறம் எப்படி அவளாக நினச்சிட்டு இருந்திருப்பா, அவளுக்கும் என் மேலே லஸ்ட் இருக்குது, அதனால தான். என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் அவள் கேட்டானா அவள் என்ன நினைப்பா, அப்படிலாம் இருக்காது மச்சான், ஃபஸ்ட்டு அவகிட்ட பேசி அவளுக்கு மேலே லவ் இல்லை அப்படின்னா நீ எது வேணாலும் பண்ணு, இல்லைனா விட்டு மச்சான், இது கிராமம், இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஒரு பொண்ணோட மனசை பாதிச்சிடும் அப்படின்லாம் சொல்கிறான். எனக்கு அட்வைஸ் பண்ணுறத நிறுத்துடா, அவள் பார்க்க அப்படி இருக்கா, எனக்கு அவள் வேணும் அப்படின்னு தோணுச்சு, ஸோ நான் எடுத்துக்கிட்டேன், அவளும் ஒன்றும் சொல்லலை, இப்போ இதில் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு. உனக்கு மேலே லவ் இருக்குன்னு தான் நான் நினச்சேன், நீ என்னடா இப்படி சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எது லவ்வா அப்படின்னு சொல்லி ஹோபி திரும்புகிறான். லவ் இல்லை ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, எனக்கு லஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறான். டக்குன்னு ஏதோ விழுந்த சவுண்ட் கேட்குது. அப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க. நீங்களும் உங்கள் பேகை வச்சுட்டே போயிருப்பீங்க, ஸோ அதை எடுக்க தான் திரும்பி வந்திருப்பீங்க, இதெல்லாம் காதில் வாங்கிடுறீங்க. அப்படியே நீங்கள் திரும்பும்போது தெரியாமல் அங்கே உள்ள ஒரு டெஸ்ட் டியூபை தள்ளி விட்டுட்டீங்க, அது விழுந்து உடஞ்ச சவுண்டில் தான் அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அப்போ நீங்களும் இவங்க சொன்னதெல்லாம் கேட்டனால உங்களுக்கு அழுகழுகையாக வருது. நீங்களும் இவ்வளோ நாள் ஹோபி லவ் பண்ணுறான்னு நினச்சி தான் இதுக்கெல்லாம் நீங்கள் ஓகே சொல்லியிருப்பீங்க, அவனும் அதை வெறும் லஸ்ட்டுன்னு மட்டும் சொன்னது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே ஓடுறீங்க, அது உங்கள் காலில் குத்தி அப்படியே ப்ளட் வருது, நீங்கள் அதை கூட பெருசாக எடுத்துக்காமல் ஓடுறீங்க. இதை பார்த்தா ஆரியனும் உங்கள் பின்னாடி ஓடி வரான். ஹோபியோ ஒரு நிமிஷம் என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொடுக்குன்னு ஓடி வரான். இப்போ ஆரியனும் நில்லு, காலில் ப்ளட் வருது, நீ பாட்டுக்கு இப்படியே போகிற, இல்லை டாக்டர் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் நீங்கள் ஃபஸ்ட் எய்டாச்சும் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்து உங்கள் காலில் உள்ள கிளாஸை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு டென்ஷன் வச்சு விட்டுருக்கான். நீங்களும் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஹோபி ஓடி வரான், நீங்கள் அப்படிங்கிறீங்க வழியில். அப்போ வந்துட்டு ஹோபி அப்படியே நின்று உங்களே பார்த்துட்ருக்கான். ஆரியனும் வலிக்குதா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படி சொல்கிறான்.
இதெல்லாம் என்ன டாக்டர் வலி? உங்கள் ஃப்ரெண்டு பேசுனதுக்கு முன்னாடி இது ஒன்றும் பெரிய வலி இல்லை அப்படி சொல்கிறீங்க. ஹோபிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவங்க கிட்டே வரேன், அதுக்குள்ளே நீங்கள் அப்படியே ஆரியன் கிட்டே நான் போகிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஹோபியோ இப்போ என்ன நினச்சின்னு ஓவராக சீன் போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்கிறான். ஆரியன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நீ பேசின வார்த்தை அந்த பொண்ணுக்கு எவ்வளோ காயப்படுத்தியிருக்கு தெரியுமா? அவள் உன்னை உண்மையிலே லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நீ தான் தேவையெல்லாம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஹோபியை திட்டிகிட்டு போகிறான். ஹோபிக்கும் ஒன்றும் புரியல. சரி நெக்ஸ்ட் டே வந்தால் பார்த்துக்கலான்னு விட்டுறான். நீங்களும் வீட்டில் வந்து அப்படி அழுகுறீங்க, உங்களால் முடியல, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, லவ்வுன்னு நினச்சி நம்ம பண்ணதெல்லாம் வெறும் லஸ்ட்டுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களுக்கு அங்கே கேம்புக்கு போகவே மனசு வரல. இங்கே கால் மேலே கால் பண்ணிகிட்டு இருக்கான் ஆரியன். லாஸ்ட் நாள் தானே, ப்ளீஸ் நீ இல்லாமல் இங்கே நான் வந்து கரெக்டாக எதுவும் போகாது அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை எப்படியோ வர வச்சிடறான். நீங்களும் ஆரியனுக்காகவும் அங்கே உள்ள பேஷண்ட்ஸ்க்காகவும் நீங்கள் வரீங்க. நீங்கள் வந்துட்டு எதுவுமே பேசல, ஹோபியை நிமிந்து கூட பார்க்கல, உங்கள் ஒர்க்கே பார்த்துட்டீங்க. ஹோபிக்கு இது செம்மையாக கடுப்பாகுது. என்னவ ரொம்ப திமிர் பிடிச்சவ, வந்ததில் இந்த ஓவராக சீன் போட்டுட்ருக்கா, என்னை பார்க்கக்கூட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியோ உங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஒரு வழியாக பிரேக் விடுறான். பிரேக் விட்டதும் நீங்கள் டக்குன்னு வெளியே போயிடுறீங்க. என்னடி வெளியே போய் எஸ்கேப் ஆகிட்டியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கேம்ப் ஒரு வழியாக முடிஞ்சிடுது. இன்னையோட எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் போகும்போது கரெக்டாக அப்போ வந்துட்டு ஹோபி உங்களை பிடிச்சிடறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவங்க கையை பிடிச்சிட்டு, இப்போ என்னாச்சுன்னு நீ ஓவராக சீன் போடுற, உனக்கும் என் மேலே இருந்தது லஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு அவனை பிடிச்சி ஒரு தள்ளி விட்டுட்டு, ஆமாம் லஸ்ட்டு தான், நீங்கள் சொன்னீங்கள்ல அப்போ எனக்கு புரியல, இப்போ தான் எல்லாமே புரிஞ்சிச்சு, நான் தான் தப்பாக அதை லவ்வுன்னு நினச்சிட்டு இருந்திருக்கேன், நீங்கள் சொன்னதான் கரெக்ட், எனக்கும் உங்கள் மேலே லஸ்ட்டு, உங்களுக்கு என் மேலே லஸ்ட்டு இருந்துச்சு, 2 பேரும் கிஸ் பண்ணிட்டோம், இன்றைக்கி கேம்பும் முடிஞ்சு, நமக்குள்ளே உள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனியும் இந்த மாதிரி நினச்சிட்டு கிட்ட வராதிங்க, நான் எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் என் லைஃப்பில் நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வெளியே போயிடுங்க. நீங்கள் இப்படி சொன்னது ஹோபிக்கு இன்னும் கடுப்பாகுது. அவனும் நில்லுடின்னு கத்திகிட்டே வரான். நீங்கள் அதுக்குள்ளே கிளம்பி போயிடுறீங்க. ஹோபியோ அப்படியே கோமா போகிறான். ரியா, இவன் எங்கே இவ்வளோ கோமா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியன்ட்ட, என்னடா ஆச்சு, அவன் ஏன்டா இப்படி போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறா. எனக்கு என்ன தெரியும், என்ன கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆரியன் அதுக்கப்புறம் அவனோட ரூமுக்கு போயிடுறான். சரி எப்படியும் ஹோபி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியோ நல்லா போய் அங்கே உள்ள ஒரு பாரில் உட்காந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ரியாவோ ஆரியன் கால் பண்ணி, ஹோபி வந்துட்டானா அப்படின்னு சொன்னான். அடியே பிசாஸ் மாதிரி நடுஜாமத்தில் கால் பண்ணி, அவன் என்ன சின்ன குழந்தையா, அவன் வந்துடுவான் வெயிடி அப்படின்னு. அவனுக்கு மட்டும் ஏதோ ஒன்றுனா அவனுக்காக தான் நான் இங்கே வந்தேனே அப்படி சொல்கிறான். சரிடி வச்சு தொலைடி ஃபோனை, நைட்டில் உயிர் எடுக்காதடி, அவன் வந்துடுவான், வந்தது நானே உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு, நேரில் தான் ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது, கனவுலையாவது எவ கூடயாவது டூயட் பாடலான்னா விட்றாளா இந்த பிசாசு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே ஆரியன் கண்ணை மூடுறான். இப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ஐயோ இவன் நேர்லேயே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்தா தொப்புன்னு வந்து ஹோபி மேலேயே விழுகிறான். இவன் என்னடா ஏன்டா என் மேலே விழுகுறா அப்படின்னு. நான் ஓ மேலே வந்தேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்க முடியாமல் நிற்கிறான். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா சாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன பிரச்சனை ஆச்சுன்னு நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. ஆறு குடிச்சிருக்கா, நான்லாம் ஒன்று குடிக்கலையே, அவளுக்கு என்ன அவ்வளோ திமிரு, எவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதான் அந்த ஹீராவுக்கு, நான் சொன்னால் அவள் உடனே கொச்சிட்டு போயிடுவாளா, என்னட்ட சொல்கிறா, என்கிட்டே சொல்கிறா, அவளுக்கும் என் மேலே லஸ்ட்டுன்னு சொல்கிறா, அப்போது லவ் இல்லையா, என்கிட்டே சொல்கிறா, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோலாம், அவள் எப்படி என்னை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னு. இப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியுதா, உனக்கு வலிக்குதில்ல, அதே மாதிரி தானே அவளுக்கும் வலிச்சிருக்கும், நீ தேவையில்லாமல் அவளை பேசி காயப்படுத்தினது இல்லாமல் இப்போ அவள் உனக்கு அதே செஞ்சோன்னே தான் உனக்கு அதை பற்றி தெரியுதா அப்படின்னு ஆரியன்னு சொல்கிறான். அதெல்லாம் முடியாது அவளை அப்படின்னு சொல்கிறான். நீ இந்த மாதிரிலாம் தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காது, என்னோட கேம்ப் முடிஞ்சு நாளைக்கு நீ ஊருக்கு கிளம்புறத பாரு, அவள் தான் சொல்லிட்டால அவனை பிடிக்கல, அவள் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவன் நிம்மதியாக இருந்துட்டு போட்டோம், நீயும் போய் உன் லைஃப்பை பாரு அப்படின்னு சொல்கிறான். டக்குன்னு அவன் சட்டையை பிடிச்சிடறான். ஆரியனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா மச்சான் அப்படின்னு, நாடா மச்சான் கொச்சான்ட்டு கொன்றுவேன், அவள் என்னை விட்டுட்டு எவனையும் இல்லை யாரையுமே அவள் கல்யாணம் பண்ணி, நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன், எனக்கு மட்டும்தான் அவள், என் ஹீரோவை யாருக்கு விட்டு விட மாட்டேன், அட மூதேவி இப்போ இவ்வளோ சொல்லிட்டு அதை அன்னைக்கே சொல்லிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஆரியன் நினச்சி, சரி அதெல்லாம் காலையில் படுத்துக்கலாம் படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக படுத்துடுறாங்க. ஹோபிக்கு தூக்கமே வரல. முடியாது, எப்படி என்ன வேணால் நான் சொல்லலாம், அவளை நான் இப்போவே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஹோபி பாட்டுக்கு ஆரியன் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ட்ரிங்க்ஸ் பண்ண இதுலேயே எழுந்திரிச்சு காரை ஓட்டிக்கிட்டு வரான். அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எங்கெங்கேயோ போனதில் அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கான். மார்னிங் நீங்கள் எழுந்ததுமே ஹாஸ்பிட்டல் வரீங்க, எங்கே யாரையுமே காணோம், கேம்ப்பு முடிஞ்சிச்சு, ஓகே நம்ம ஆரியன் டாக்டர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசாரிக்கிறீங்க. அப்போ தான் வந்துட்டு ஆரியன் டாக்டரோட வந்ததால ஹோபின்னு சொல்லி கூட ஃப்ரெண்டு டாக்டர், அவருக்கு நைட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க
சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போயும் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணல, இங்கே இல்லை வெளியில் போன இடத்துல ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் வந்துட்டு எங்கே என்னன்னு நீங்கள் டீட்டெயில் கேட்டு உங்களுக்கு முடியல, இதை கேட்டுட்டு ஹோபியை பார்க்காம உங்களால் இருக்க முடியுமா, நீங்களும் ஹோபியை பார்க்கணுமேனு கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. உங்களுக்கு அழுகையாக வருது, ஐயோ ஹோபிக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகடன்னு உள்ளே ஓடுறீங்க. அவசரத்தில் நீங்கள் பாட்டுக்க பேர் சொல்லாமல் ஆக்சிடென்ட் கேஸுன்னு சொல்லுவோம். அவராம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு இந்த வார்டுன்னு சொல்லி ஒரு வார்டை காமிச்சு விட்டுடுறாங்க. அழுகையாக வருது உங்களுக்கு. நீங்கள் போய் அங்கே அந்த வார்டில் வாசன்ட்டு அழுன்னு அழுகுறீங்க. எப்படா என்னை விட்டுட்டு நீ போகலாம், எல்லாம் போக விட மாட்டேன்டா, நான் பேசினது தப்பு தான், நீ எழுந்து வா அப்படி இப்படின்னு நீங்கள் என்னென்னமோ டைலாக்லாம் அடிச்சுட்டு அப்படியே அழுகுறீங்க. அங்கேருந்து ஒரு நர்ஸ் வந்து, என்னங்க ஐசியூ முன்னாடி இப்படிலாம் எனக்கு கத்திட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன ஒரு ஒய்ஃபா அப்படின்னு நீங்கள் முழிக்கிறீங்க. அது வந்து அப்படின்னு சொல்ல வரும்போது அப்போ தான் ஆரியன் வந்துட்டு அந்த வார்டுலேருந்து வெளியே வரான். உங்களை பார்த்ததும், ஏ ஹீரா நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க, என்ன இவன் வேறு ஒரு பக்கத்துலேருந்து வரான் அப்படின்ட்டு. அது ஹோபிக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு தான், அவன் இருக்கிறது அந்த வார்டு அப்படின்னு காமிச்சதும் நீங்கள் கடகடன்னு அந்த வார்டுக்குள்ளே ஓடுறீங்க. ஹோபிக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, மண்டையிலையும் கையிலேருந்து அடிபட்டிருக்கு, கட்டு போட்டு படுத்துருக்கான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. அப்படியே கிட்ட போய் அவன் நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பயமுடுத்திட்டு நல்லா தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியில் போயிடலாம் சைலண்ட்டாக அப்படின்னு சொல்லி போக பார்க்குறீங்க. டக்குன்னு உங்கள் சாரியை பிடிச்சி இழுக்கிறான். நீங்களும் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. எங்கே வந்துட்டு நீ பாட்டுக்கு போகிற, ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்னு சொல்கிறான். எதே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஏன் ட்ரெஸ்ஸை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். நான் எதுக்கு பண்ணோம் அப்படின்னு கேட்குறீங்க. உன்னை ஒன்றும் இங்கே பொண்டாட்டி வேலை பார்க்க சொல்லலை, நர்ஸு வேலை தான் பார்க்க சொன்னேன், நீ நர்ஸ் தானே, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் ஒன்றும் இந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸ் இல்லை, என் டியூட்டியும் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போக பார்க்குறீங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவனும், சரி அப்போ இங்கே ஏதாவது நர்ஸ் இருப்பாங்க, அவங்கள அனுப்பிச்சி விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். திமுரு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னன்னு வெளியே போக பார்க்குறீங்க. அப்போ கரெக்டாக ஒரு நர்ஸு அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வரா. அவளை பார்த்தது ஹோபி. நர்ஸ் எனக்கு, நான் உங்களை தான் கூப்பிடலான்னு நினச்சேன், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லவும், அவளும் அப்படியே ஹோபியை சைட் அடிச்சுட்டு அப்படியே கிட்ட வரா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இவேண்ணா அவள் பாட்டுக்கா போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க. ஹோபி உங்களை பார்த்துட்டு உங்களை வெறுப்பேற்றுற மாதிரி, நர்ஸ் ப்ளீஸ் எனக்கு பார்த்து கழட்டி விடுங்க, கையெல்லாம் கொஞ்சம் வலிக்குது. ஓகே சார் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஷர்ட்டில் கையை தான் வைக்க வரான். நீங்கள் கடகடன்னு ஓடி வந்து அவளை பிடிச்சி தள்ளிவிட்டு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. மேடம் சார் தானே அவருக்கு ஹெல்ப் பண்ண சொன்னார், அதுக்கு தான் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. மேடம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஹோபிக்கு சிரிப்பு வந்தது. இவ்வளோ இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளோ சீன் போடுற, இப்போ நீ என்னை வந்து பார்க்கணுன்னு வந்தது, நீ அழுதது எல்லாம் எனக்கு தெரியும்டி, அவ்வளோ லவ் வச்சுட்டு ஏன்டி காட்ட மாட்டேங்கிறேன், நீ மட்டும் என்ன சொன்ன, எனக்கு லவ் இல்லை அது லஸ்ட்டுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் சண்டை போடுறீங்க. ஹோபியோ சாரி தெரியாமல் சொல்லிட்டேன், நான் ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன்டி, எனக்கு உன் மேலே லவ்வும் இருக்குது லஸ்ட்டும் இருக்குடி, அதைத்தான் சொல்ல வந்தேன், நீ பாதியில் அரைக்குறைய கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. இதை நர்ஸும் பார்த்துட்ருக்கா. அவன் அது ஹாஸ்பிட்டல் நர்ஸ் இருக்கா எதையுமே பார்க்காம அப்படியே பிடிச்சி அப்படியே லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் எப்பவும் போல். நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க, 2 பேர் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவனோட கையை அப்படியே உங்களோட ஹிப்பை அப்படியே வந்துட்டு ரப் பண்ண ஆரம்பிக்குது, அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இதை பார்த்து அந்த நர்ஸும், ஐயோ இது ஹாஸ்பிட்டல் இவங்க என்ன பண்ணுறாங்கங்கிற மாதிரி அவ்வளோ வெளியே ஓடுறா ஷையாகி. தப்பா வெளியிலேருந்து வந்த ஆரியனும், இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி லைட்டாக கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஐயோ ஹாஸ்பிட்டல்னு கூட தெரியாமல் என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்குதுங்க அப்படின்னு அவன் வெளியிலே நின்றுட்டுருக்கான். இங்கே அப்படியே உங்களை ஹோபி கிஸ் பண்ணிட்டேன், அவன் மேலே அப்படியே உங்களை தூக்கி போட்டுக்கிறான். நீங்கள் இது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிங்க, ஸோ வாட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உங்களை இன்னும் நல்லா கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகேடா இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் நம்ம ஹோபியை பார்க்க ஹாப்பி பர்த்டேன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.